அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு டிரைவிங் மட்டும் தான் தெரியும். என்னால மத்திய அரசு பணியில சேர முடியுமா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். CISF அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில கான்ஸ்டபிள் அண்ட் டிரைவருக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 வெளியாயிருக்கு. மொத்தம் 1124 வேகன்சி. அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ஜாப் ரிலேட்டடாக போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நோட்டீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் அண்ட் டிரைவர் 2024. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை. இதில் உங்களுக்கு ஸ்டீல் பிளான்ட், NLC, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, ONGC இந்த மாதிரி மத்திய அரசின் கீழ் இருக்க தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பு பணிக்கான கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் தான் இது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3/2/2025 4/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். வேகன்சி லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் டிரைவர் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் 344 கேண்டிடேட்ஸ், SC கேண்டிடேட் 126, ST கேண்டிடேட் 63, OBCக்கு 228, EWSக்கு 84, டோட்டலாக 845 வேகன்சி கான்ஸ்டபிள் டிரைவருக்கு இருக்குது. கான்ஸ்டபிள் பம்ப் ஆப்ரேட்டர் அதுக்கு அன்ரிசர்வ்டு 116, SC கேண்டிடேட்டுக்கு 41, ST கேண்டிடேட்டுக்கு 20, OBC கேண்டிடேட்டுக்கு 75, EWSக்கு 27, மொத்தம் 279 வேகன்சி இருக்குது. இதில் டோட்டலாக 1124 வேகன்சி இருக்குது. 10% எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒதுக்குறாங்க. அதனால் 113 வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்கும். இதற்கான பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும். அதர் அலவன்சஸும் இருக்கும். டிஃபைன்டு த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் நோன் ஆஸ் த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் 2004 படி உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் பாஸ்ட் ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு, அதாவது ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டிலேருந்து 10th அல்லது அதற்கு ஈக்குவலான கல்வி தகுதி முடிச்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டும், லைட் மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் வித் கியர், இது மூணும் நீங்கள் வச்சுருக்கோம். ஏஜ் கிரிட்டீரியா வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 4/3/2025 அன்று 21 வயதிலிருந்து 27 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உடல் திறன் தேர்வு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் உடல் தகுதி தேர்வு, டாக்குமெண்டேஷன் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, ட்ரேடு டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலிமா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உடல் தகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், EWS, SC, OBC கேண்டிடேட்ஸ் ஹைட்டு 167 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்கள் மூச்சு இழுக்கிறப்ப 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். அதே மாதிரி ST கேண்டிடேட்ஸ் 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், செஸ்ட் மினிமம் 76 சென்டிமீட்டர் இருக்கணும், மூச்சு இழுக்கிறப்ப எக்ஸ்பென்ஷன் ஒரு 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உடல் திறன் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டரை 3 நிமிஷம் 15 செகண்டில் ஓடணும். லாங் ஜம்ப் 11 அடியை 3 சான்ஸ் தருவாங்க, தாண்டணும். ஹை ஜம்ப் 3 அடி 6 அங்குலத்தை 3 சான்ஸில் தாண்டி காட்டணும். ட்ரேடு டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி உடல் திறன் தேர்வும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் உடல் தகுதி தேர்வும் நடந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது மூணுலேயும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ட்ரேடு டெஸ்ட் இருக்கும். இதில் டிரைவிங் டெஸ்ட் ஆஃப் லைட் வெஹிக்கிள் 50 மார்க்குக்கு நீங்கள் 25 மார்க் எடுக்கணும். அப்புறம் டிரைவிங் டெஸ்ட் ஹெவி வெஹிக்கிள் இருக்கும், அதுக்கு 50 மார்க் இருக்கும். அதில் நீங்கள் மினிமம் 25 மார்க் எடுக்கணும். தேர்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் அண்ட் அபிலிட்டி டு கேரி அவுட் மைனர் ரிப்பேர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு 30 மார்க் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 15 மார்க் எடுக்கணும்.
அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதற்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 மார்க் 5 பார்ட்டாக இருக்கும். பார்ட் ஏல ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க். பார்ட் பியில் நாலேஜ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க். பார்ட் சியில் அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட் 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க். பார்ட் டியில் எபிலிட்டி டு அப்சர்வ் டிஸ்டிங்விஷ் 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க். பார்ட் இயில் பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இதில் நீங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். 20 கொஷின்ஸ் இருக்கும், 20 மார்க். டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மார்க். டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 120 நிமிஷம், 2 மணி நேரம் டைம் தருவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் 10th பாஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். அப்புறம் வேலிட் ஹெச்எம்வி, அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டும் லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ், மோட்டார் சைக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஜாதி சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு 100 ரூபாய். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. இந்த வீடியோவில் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தேர்வு முறை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.